மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் வந்துட்டு அவங்க டார்கெட் டிஷ்யூல இருக்க ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோட்டீன்ஸோட பைண்ட் ஆவாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து ரொம்பவே ஸ்பெசிபிக்கான மேனர்ல தான் இருக்கும். ஓகே, ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் இருக்காங்க. ஒன்னு இன்ட்ராசெல்லார் ரிசெப்டார்ஸ், இன்னொன்னு வந்து நியூக்ளியர் ரிசெப்டார். அது வந்து ரெண்டுமே சேம் தான். எக்ஸ்ட்ரா செல்லாரும் மெம்பரேன் ரிசெப்டார்ஸும் சேம் தான். ஒன்னு இன்ட்ராசெல்லார், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா செல்லார். ஓகேவா? இன்ட்ராசெல்லார் அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு, ஸோ நியூக்ளியஸ் உள்ள போயிடும். எக்ஸ்ட்ரா செல்லார் அப்படிங்கிறது அதுவும் நேம்லயே இருக்கு, மெம்பரேன்லயே நின்றும் உள்ள போகாது. அதுக்கு வந்துட்டு செகண்டரி மெசேஞ்சர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, அது ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு ரிசெப்டரும் ஒரு ஹார்மோன்ஸ்க்கும் ரொம்பவே ஸ்பெசிபிக்கா தான் இருக்கும். வேற வேற இதெல்லாம் இருக்காது. ஐ மீன் ரொம்பவே ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்பெசிபிக்கா இருக்கிறது வந்துட்டு அந்த ரிசெப்டார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்பெசிபிக் ப்ரோட்டீன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயோகெமிக்கல் சேஞ்சஸ், பாடிக்குள்ள சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வெளியே நடக்கும், வெளியே பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களோட கெமிக்கல் நேச்சரை வச்சு 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னென்னது அப்படின்னா புரோட்டீன் ஹார்மோன்ஸ், ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ், ஐடோதைரோனின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் ஓகே, இப்போ புரோட்டீன் ஹார்மோன்ஸையும் அமினோ ஆசிடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லார் ரிசெப்டார்ஸ்ல வருவாங்க. ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்னென்னது அப்படின்னா பெப்டைட் ஹார்மோன்ஸும் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா செல்லார் ரிசெப்டார்ஸ்ல வருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நான் மெமரி பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா பிஏ. ஓகேவா? புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். பி வந்து என்னது அப்படின்னா புரோட்டீன் தானே, ஸோ அதுல வந்து இன்சுலின், குளூகாகன், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் அண்ட் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வருவாங்க. அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து எபினெஃப்ரைன் மட்டும் தான் வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸும் ஐடோதைராக்சின் ஹார்மோன்ஸும் இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டார்ஸ்ல வருவாங்க. அதுக்கு எக்ஸைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வந்து ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ், இன்னொன்னு ஐடோதைரானின்ஸ். ஓகேவா? அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் மட்டும் தான் வரும். ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸ்ல வந்து நமக்கு கார்டிசோல், டெஸ்டாஸ்டரான், எஸ்ட்ராடியோல் அதெல்லாம் வருவாங்க. இந்த கார்டிசோல் வந்து அடினல் கார்டெக்ஸ் மூலமா செக்ரெட் பண்ணப்படுறது. இந்த டெஸ்டாஸ்டரான், எஸ்ட்ராடியோல், ப்ரொஜெஸ்டரான்லாம் கொனட்ஸ்ல இருந்து வெளியே வரும். ஓகேவா? இன்சுலின், குளுக்காகன் வந்து பான்கிரியாட்டிக் ஹார்மோன். இதெல்லாம் நீங்க வந்து இந்த லெசன் படிக்கும் போதே ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்பீங்க. ஓகே, இப்ப நம்ம 2 டைப் பார்த்தோம்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்னது இன்ட்ராசெல்லார். இவங்க நியூக்ளியஸ்குள்ளேயே போயிருவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா செல்லார் வந்து மெம்பரேன் வரைக்கும் தானே போவாங்க. இப்ப மெம்பரேன் வரைக்கும் போகும்போது நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்தரா யார் வந்து கேரி பண்ணுவாங்க அப்படின்னா செகண்டரி மெசேஞ்சர்ஸ் வருவாங்க. யார் யாரு அப்படின்னா சைக்ளிக் ஏஎம்பி, IP3, கால்சியம் டைவேலண்ட் அயான்ஸ் இவங்க எல்லாம் வருவாங்க. இவங்க ஃபர்தரா உள்ள போய் அந்த ப்ராசஸ பண்ணிக்குவாங்க. அதுதான் இங்க நமக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா கொடுத்திருப்பாங்க. இந்த புரோட்டீன் ஹார்மோன்கான ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்ட்ரா செல்லார் மெம்பரேன் பவுண்ட் ரிசெப்டார்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்கான ஸ்பெசிபிக் ரிசெப்டார் புரோட்டீன் இங்க இருக்காங்க. இவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு செகண்டரி மெசேஞ்சர் ஆக்ட் ஆகும். அது சைக்ளிக் ஏஎம்பி, கால்சியம், IP3 என்ன வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அது ஒரு பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. சோ அப்பதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவேரியன் growth வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரா செல்லுலாருக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம ஸ்டிராய்டு ஹார்மோன் சொல்லலாம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன், இதையும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கறத கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா நியூக்ளியஸ்குள்ளேயே வந்து என்டர் ஆயிடும். ஓகேவா? அங்க டைரக்டா நியூக்ளியஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷன் இல்லை. இங்க எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா இங்க வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். தேங்க்யூ.